Dear students, this is your solved problems, page number 12, first lesson solved problems, question number 3. Okay, so the question is, at what height from the center of the earth the acceleration due to gravity will be 1/4 of its value as at the earth. So earth உடைய சென்டர்ல இருந்து எவ்வளவு ஹைட்டுக்கு போறோம் அப்படினா acceleration due to gravity இப்போ இருக்கிற கிராவிட்டி மாதிரி 1/4 டிகிரீஸ் ஆகும்னு கேக்குறாங்க. ஓகே, எர்த் உடைய சென்டர்ல இருந்து நீங்க எர்த்துக்கு மேல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க போனீங்கன்னா இப்போ இருக்கிற கிராவிட்டில 1/4 குறையும். பிகாஸ் எர்த்துக்கு மேல போக கிராவிட்டி டிகிரீஸ் ஆகும் இல்லையா? படிச்சிருக்கீங்களா புக்கிங் கான்செப்ட்ல? சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து மேல போக ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீசஸ். அதனால தான் 1/4 னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம क्वेश्चनல என்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்க, என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி क्वेश्चन? எர்த்தினுடைய சென்டர்ல இருந்து எவ்வளவு ஹைட் போனீங்கன்னா acceleration due to gravity 1/4 டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? this is the meaning of the question. okay, see this picture. now I draw a picture. so எர்த்தினுடைய சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற பார்ட் பேர் என்னப்பா? what is this? இது ரேடியஸ் சொல்லலாமா? am I right? இந்த பார்ட் சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறத ரேடியஸ் சொல்லலாமா? ஓகே, தென் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இந்த ஹைட் இது வரைக்கும் இருக்கிறத வந்து ஹைட் சொல்லலாமா? எர்த்தினுடைய சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறத நான் கேபிட்டல் R ரேடியஸ் அப்படினு சொல்றேன். தென் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து பர்టిక్యులர் ஹைட் இருக்கிறத நம்ம h னு வெச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ரேடியஸ்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? சோ ரேடியஸ்ல சேஞ்ச் என்ன நடந்திருக்கு? r dash ல ரேடியஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்ச். அப்போ r dash equal to r plus h னா எழுதலாமா? r dash equal to r plus h. புரிஞ்சுதாப்பா? first I draw the diagram simply. this is the earth. எர்த்தோட சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறத நம்ம ரேடியஸ் னு சொல்லலாம், r னு போட்டுருக்கேன். then இந்த சர்ஃபேஸ்க்கு மேல எவ்வளவு ஹைட் போனா கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க இல்லீங்களா? அத வந்து பர்టిక్యులர் ஹைட்னால h னு வெச்சுக்கிறோம். இப்போ ஓவராலா இத என்ன சொல்லலாம்? இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறத என்ன சொல்லலாம்? r dash அப்படினு சொல்றோம். r dashனா ரேடியஸ்ல நடக்கக்கூடிய changes in the radius of the earth. அப்போ அதான் r dash equal to r plus h அப்படினு வச்சிருக்கேன். ஓகே, கிராவிட்டி என்ன கேட்டிருக்காங்க? கிராவிட்டி நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நான் ஸ்மால் g dash னு வச்சிருக்கேன். ஓகே, கிராவிட்டில என்ன சேஞ்சஸ் क्वेश्चनல கொடுத்திருக்காங்களோ அத நம்ம g dash னு எழுதுறோம். 1/4 of its gravity கொடுத்திருக்கானா? क्वेश्चनல 1/4 of its gravity கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? அப்ப g into 1/4 என்ன வரும்? g dash equal to g/4 அப்படினு வரும். ஓகே, g dash equal to g/4. இது வரைக்கும் நான் எழுதின டேட்டாஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. r dash ரேடியஸ் நடக்கக்கூடிய சேஞ்ச் r plus h னு எடுத்துர்க்கேன். எர்த்தோடைய சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறது r ரேடியஸ் நோ, இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹைட் னு வெச்சோம்னா அந்த r plus h தான் r dash. r dash மீன்ஸ் ரேடியஸ் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். then g dash னா கிராவிட்டில என்ன சேஞ்ச் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல gravity is 1/4 will be 1/4 னு கொடுத்ததனால g into 1/4 என்னவா வரும்? g/4 ஆ வரும். ஓகே, so this is the data. இது மட்டும் தான் நம்ம क्वेश्चनல இருக்கக்கூடிய டேட்டா. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? acceleration due to gravity. acceleration due to gravity, what is the formula regarding this? What is the formula? Small g1 is equal to g divided by 4. Small g equal to capital G capital M by R square. So this is the gravitational force formula. இந்த gravitational force formula நம்ம எதை கம்பேர் பண்ண போறோம்? இங்க gravity வந்திருக்கு क्वेश्चनல, then radius வந்திருக்கு. அதனால இந்த கிராவிட்டியும் ரேடியஸும் மட்டும் கம்பேர் பண்ணி நமக்கு எப்படி ஃபார்முலா சேஞ்ச் ஆகும்? small g is equal to 1/r square வருமா? am I right? this is general formula for gravity, capital G capital M by R square. so in this question, in this problem, we are related to the two terms are gravity and the radius. so அத மட்டும் நம்ம ஃபார்முலால இருந்து எடுத்துட்டோம்னா அந்த capital G capital M வராது. so இப்போ இங்க என்ன வருதுன்னா small g equal to 1/r square அப்படிங்கற டேர்ம் மட்டும் இருக்கு. ஓகே, so இத நான் g னு சொல்றேன். அப்ப
அப்ப g dash அப்படினா நான் என்ன சொல்லலாம் small g dash equal to 1 by r dash square னு சொல்லலாமா this is not the r12 g equal to 1 by r square அப்படினா g dash equal to 1 by r dash square னு போட்டுருக்கேன் dash மட்டும் தான் போட்டுருக்கேன் ஓகே now you clear this small g 1 by r square ma yes force formula capital G capital M by r square இந்த क्वेश्चनக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்றதுனால இந்த क्वेश्चनல நமக்கு capital G capital M லாம் கொடுக்கவே இல்ல ஆனா gravity இருக்கு ரேடியஸ் இருக்கு அப்ப நான் எப்படி எழுதலாம் இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணி small g equal to 1 by capital R square எழுதுறேன் இப்போ இது small g அப்படினா small g dash என்னவா இருக்கும் 1 by r dash square இருக்கும் அதான் இங்க எழுதுறேன் ஓகே சோ இப்போ நம்ம கிராவிட்டில என்ன சேஞ்ச் னு பார்க்கலாம் அதனால small g by g dash equal to நான் கால்குலேட் பண்ண போறேன் small g by small g dash what is the value for small g what is the value 1 by r square the whole divided by what is the value of small g dash 1 by r dash square 1 by r dash square so இப்போ இதுவே ஒரு டிவிஷன் இதுக்கு கீழ இன்னொரு டிவிஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் first term எழுதிட்டு multiplication symbol போட்டு கீழ இருக்கிற denominator term reciprocal எழுதலாம் ஓகே so 1 by r square into r dash square by 1 okay so when the term என்ன ஆயிரும் r dash square by r square okay the term என்ன ஆயிரும் 1 into r dash square வந்துருச்சு then the denominator r square into 1 r square அப்படிங்க வந்துருச்சு okay then next g by g dash க்கு பதிலா நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இங்க இருக்கு இல்லீங்களா g dash equal to g by 4 given data எழுதணும் இல்ல given data the given data ல ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ண போறோம் இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா இந்த g dash எங்க போகும் டினாமினேட்டருக்கு போயிருமா அப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் g by g dash equal to 4 னு கிடைக்கும் am I right டினாமினேட்டர்ல கூடிய 4 equal to இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ல வந்துருச்சு அப்படினா இங்க இருக்கிற g dash ங்கற டேர்ம் டினாமினேட்டர்ல போயிடும் அப்ப இது எப்படி சேஞ்ச் ஆகும் g by g dash equal to 4 இந்த வேல்யூவை நான் இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் g by g dash equal to 4 ஓகே சோ நம்ம கவனிங்க என்ன இருக்கு 4 equal to r1 r dash squared by r squared சோ இப்போ இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா 4 ங்கிறது 2 உடைய ஸ்கொயர் இங்க r dash ஸ்கொயர் இருக்கு இங்க r ஸ்கொயர் இருக்கு so both side remove the squares remove the square from the both term remove the squares from both side remove the squares from both side so squares remove பண்ணிட்டீங்க 4 வந்து 2 னு மாறிடும் then r dash square r dash னு சேஞ்ச் ஆயிடும் then r square r னு சேஞ்ச் ஆயிடும் okay so here r dash square by r square இருக்குங்களா so இங்க நம்ம என்ன பண்றோம் both termலயே நம்ம ஸ்கொயரை ரிமூவ் பண்றோம் 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் தான் 4 so அப்போ இங்க 2 கிடைக்கும் r dash square ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டு r dash மட்டும் கிடைக்கும் then r squareல ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா r மட்டும் கிடைக்கும் so இப்போ நமக்கு என்ன கிடைக்குது இந்த r equal to இந்த பக்கம் எடுத்து போய்டினா 2r equal to r dash 2r equal to r dash அப்படிங்கற டேர்ம் கிடைக்கும் சோ இத என்ன சொல்லலாம் 2r equal to r dash னு சொல்ல என்ன r dash equal to 2r அப்படினு சொல்லலாம் சோ அப்ப ரேடியஸ்ல என்ன சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் கிடைச்சிருக்கு அப்போ இங்க இருந்து நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை விட நம்ம 2 டைம்ஸ் அதிகமா போனோம் அப்படினா அந்த இடத்துல நமக்கு கிராவிட்டி 1/4 ஆ டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 50 km அப்படினா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து 100 km போனோம் அப்படினா அந்த 100th kilometerல எர்த்தோட கிராவிட்டி 1/4 ஆ டிக்ரீஸ் ஆகும் தட்ஸ் ஆல் ஓகே